என் இனிய அன்பர்களே, திருமந்திரத்தில் இன்றைய மந்திரமாக நாம் பார்க்கப் போவது முதல் தந்திரத்தில் இளமை நிலையாமையில் வரும் 178வது மந்திரம். தூண்டிவிடுக சூரிய ஒளிச்சுடரை என்ற தலைப்பில் வருகிறது. ஆண்டு பலவும் கழிந்தன, அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்தறிவார் இல்லை. நீண்டன காலங்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே. பூமியில் பிறந்து பல ஆண்டுகள் பறந்து ஓடிவிட்டன என்றாலும் உயிர்க்கு முதல்வனான இறைவனை தம் உடம்பில் இடம்பெறச் செய்து கண்டு அவனது அருள் வெள்ளத்தில் மூழ்கி அவன் பேரருள் திறம் பெற்றார் இல்லை. காலம் கடந்து கொண்டே போகிறது. நீண்ட காலம் உலகில் உயிர் வாழ நேர்ந்திருந்தும் ஆன்ம ஜோதியாய் ஒளிரும் ஆண்டவனின் அருள் ஜோதியை பெற இயலாதவர்களாக இருக்கிறார்களே இந்த மக்கள். எண்ணெயும் திரியும் இருந்தாலும் விளக்கின் சுடர் ஒளி வீச தூண்டுகோல் வேண்டும் என்பதால் தூண்டு விளக்கு எனப்பட்டது. இறை அருள் பெற மனித முயற்சியும் தேவை என்பது இதனால் இந்த மந்திரத்தினால் குறிக்கப்படுகிறது. அப்பன் என்று இங்கு குறிப்பது உயிர்களுக்கெல்லாம் தலைவனாகிய இறைவனை. ஆண்டு பலவும் கழிந்தன, அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்தறிவார் இல்லை. நீண்டன காலங்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே. என்ன அற்புதமாக இளமை நிலையாமையையும் இனி வரும் இந்த இளமை நிலையாமை மந்திரங்களில் இளமையிலேயே எப்படி நற்செயல்கள் செய்து வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தும். நாளை இன்னொரு இளமை நிலையாமை பாடலுடன் இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.